இந்த சிறப்பு அமர்விற்கு வருகை தந்திருக்கிற உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று இந்த ஒரு பெரும் வாய்ப்பை தந்திருக்கிற டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் அவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் ஒரு பலத்த கரவொலிகளோடு நம்ம இந்த அமர்வை தொடங்கலாம்னு நினைக்கிறேன். பொதுவாக இப்போ ஆங்கரிங் பண்ணுறவங்க வந்து கைத்தட்டுங்க கைத்தட்டுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. சிலர் தான் கைத்தட்டுனாங்க. அதுக்கெல்லாம் நாங்கள் இப்போ ஒரு ட்ரிக்ஸு கண்டுபிடிச்சி வச்சுருக்குறோம். நல்லா கைத்தட்டினா பிபி சுகர் குறையும்னு அமெரிக்க ஆய்வு சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி அப்போ எல்லாம் கைத்தட்ட ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு பாசிட்டிவ் வைப்போட தொடங்கலான் இருக்கிறேன். ஒரு பலத்த கரவொலிகள் கொடுங்களேன். இந்த அமர்வு சிறப்பாக அமையட்டும். நன்றிங்க. பொதுவாக காலம் பொன் போன்றது அப்படின்றது நம்ம தலைமுறையாக கேட்குற பழமொழி. அது யாரோ தப்பாக சொல்லியிருக்கிறாங்க. மேபி அது ஒரு பெண்கள் கண்டுபிடிச்ச பழமொழியாக இருக்கலாம். காலம் பொண்ணெல்லாம் கிடையாதுங்க, வைரம் வைடூரியெல்லாம் கிடையாது, அதெல்லாம் சம்பாரிச்சுக்கலாம். காலம் உயிர் போன்றதுங்க, போனால் திரும்பி வரவே வராது. அப்படி உயிருக்கு உயிரான ஒரு நேரத்தை கிட்டத்தட்ட எனக்கு ஒரு மணி நேரம் கொடுத்துருக்குறாங்க. இந்த பொன்னான நேரத்தை காட்டிலும் உயிரான நேரமாக கருதுகிற இந்த அமர்வில் இந்த ஒரு மணி நேரமும் உங்களுக்கு ஒரு பெரிய டேக் ஹோமாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையின் ஒரு புதிய தரிசனமாக இந்த அமர்வு இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. என்ன தலைப்பில் நம்ம பேசலாம் அப்படின்றப்ப ரொம்ப சிறப்பான தலைப்புங்க. வாழ்க்கையை நம் முன்னோர்கள் 4ஆக பிரிக்கிறாங்க. பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம் அப்படின்னு பிரித்தாங்க. இது புரிஞ்சுக்கிறதுக்கு பலருக்குமே ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக குழப்பமாக இருக்கும். அதனால் நம்ம எப்படி பிரித்தோம் அப்படின்னா, குடும்பம், வணிகம், சமுதாயம், இந்த 3ஆக பிரிக்கிறோம். ஒவ்வொரு மனிதரினுடைய வாழ்க்கையிலும் இந்த 3 பகுதிகள் இருக்குங்க. சிலருக்கு நல்ல வணிகம் வெற்றியாளராக இருக்கிறாருங்க. நான் நிறைய பேரை பேட்டி எடுத்திருக்கிறேன். பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கிறார். அவர் ரொம்ப நெருக்கமாக போய் பார்த்தா அவருடைய ஃபேமிலி லைஃப் அவ்வளோ சிறப்பானதாக இல்லை, பல குறைகளோடு இருக்குது. சிலருக்கு நல்ல ஃபேமிலி லைஃப் இருக்கும், நல்ல மனைவி, நல்ல குடும்பம், நல்ல பிள்ளைகள் எல்லாம் ஒருங்கிணைஞ்சு வேலை பார்ப்பாங்க. ஆனால் வணிகத்தில் அவங்களால ஜெயிக்க முடியாது. ஏதோ ஒரு இடத்துல அவங்க தடுமாறுவாங்க. இதையெல்லாம் தாண்டி 2ம் சக்ஸஸாக இருக்கிற ஆட்களையும் பார்த்துருக்கிறேன். அவங்க பாரதிதாசன் சொன்ன மாதிரி தன் பெண்டு தன் பிள்ளை அப்படின்னு தனக்காக மட்டுமே வாழ்ந்துட்டு போயிடுவாங்க. சமூகத்தை பற்றி யோசிக்கவே மாட்டாங்க. ஆனால் இந்த 3ஐயும் பேலன்ஸ் பண்ணுற ஆர்ட் இருக்கு இல்லைங்க, அது ஒரு கலை. அது அவ்வளோ சாமானியமாலாம் பண்ணிட முடியாது. இந்த 3ஐயும் நீங்கள் மிகச்சிறப்பாக கையாண்டாதான் நீங்கள் ஒரு தலைவராக வர முடியும். இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கும். அதுக்கு பேர் தான் நிறைவான வாழ்க்கை அப்படின்னு பெயருங்க. அந்த 3 பகுதிகளையும் மிக சிறப்பாக கையாண்டு கொண்டிருக்கிற ஒரு 3 ஆளுமைகள் இந்த மேடைக்கு வந்திருக்கிறாங்க. அவங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுறதுக்காக முதல்ல கொடுத்த கைத்தட்டல் எனக்கு, இப்போ கொடுக்க போகிற கைத்தட்டல் இந்த 3 பேருக்கு. நம்ம அமர்வை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல்ல குடும்பம் அப்படின்ற விஷயம் நிறைய பேருக்கு இருக்கிற சிக்கல். அதுவும் ப்ராப்பராக இங்கே இருக்கிறவங்க நிறைய பிஸ்னஸ்மேன் இருப்பாங்க. குடும்பம் அப்படின்றது அதை கையாளுறதுல நிறைய சிக்கல்லாம் இருக்கும். நம்ம குடும்பம்ன்ற பகுதியை பற்றி பேச போகிறோம். குமாரவேல் சார், உங்கள்கிட்டருந்து தொடங்குறேன். உங்களை பற்றி அறிமுகம்லாம் கேட்க போகிறதில்ல. ஒரு பெருந்த ஒரு அவை, இந்த சபையில் உங்கள் மனைவியை பற்றி ஒரு சிறப்பான அறிமுகத்தை கொடுங்களேன். உங்கள் மனைவி பற்றி. அதான் நேச்சுரல்ஸ்ன்ற இன்னைக்கு ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி இருக்குன்னா அதுக்கு விதை வீணா தான் போட்டது. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, என்னை விமன் எம்பவர்மெண்ட்டோடைய ப்ரொப்போனன்ட்னு சொல்லுவாங்க. நான் ஒரு பெனிஃபிஷியரி ஆஃப் விமன் ஆண்டர்ப்ரனர்ஷிப். வீணா 2000 அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க முடியாது, நான் ஏதாவது ஆரம்பிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டதோட விளைவு தான் நேச்சுரல்ஸ். நீங்கள் ஒரு மாதுளம் பழத்தை பிரித்து பார்த்தீங்கன்னா அதில் எவ்வளோ விதை இருக்குது அப்படின்னு உங்களால் கவுண்ட் பண்ணிட முடியும். ஆனால் ஒரு விதையை நீங்கள் புதைச்சிங்கன்னா அதிலிருந்து எவ்வளோ மாதுளம் பழம் வரும்னு உங்களால் கவுண்ட் பண்ண முடியாது. அன்னைக்கு 2000 வீணா புதைச்ச அந்த விதை, முதல் நேச்சுரல்ஸ்ன்ற அந்த விதையோடைய விளைவு தான் இன்றைக்கி கிட்டத்தட்ட 716 நேச்சுரல் சலூனும் 12,000க்கு மேற்பட்ட டைரக்ட் ஜாப்ஸும் கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு
ஒரு பெண் வந்து எனக்குள்ள இருக்கிற அந்த சக்தி நிறைய வந்து இன்னைக்கு நான் பெருசா பார்க்கறது வந்து இந்தியா மே ஹேவ் காட் இண்டிபெண்டன்ஸ் இன் 1947, இந்தியன்ஸ் ஹேவ் நாட். எஸ்பெஷலி இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வரணும், நிறைய மல்டிநேஷ்னல் வரணும்னு ஆசைப்படுறோம். ஒரு வீட்லையும் இருக்கிற பெண்களுக்கு இருக்கிற அவங்களோட பொட்டென்ஷியல் வெளியே கொண்டு வந்தாவே இந்தியா பெரிய வல்லரசு ஆகிடும் அப்படின்னு வந்து நான் ஆத்மார்த்தமாக நம்புகிறேன். அதாவது ப்ரீ இண்டிபெண்டன்ஸ் டேக்கு முன்னே நீங்கள் போனீங்கன்னு சொன்னீங்கன்னா, நம்ம பாட்டி காலத்துலலாம் 8-10 குழந்தைங்க இருப்பாங்க. அது இல்லாமல் அவங்க வந்து இது சமையல் செய்வாங்க, குடும்ப வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அதை தாண்டி வந்து நாற்று நடுறதோடைய முதல் உரிமை பெண்களுக்கு தான் உண்டு. அதையும் தாண்டி வந்து மோர் கடைஞ்சி அந்த மோர் விற்கிற காசில் வந்து கழுத்தில் பெருமையாக போடுறது தான் காசு மாலை. அப்படி இருந்த ஒரு தமிழ் சமுதாயம் கொஞ்ச நாள் கழித்து அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பு எதற்குன்னு கேட்டுச்சு. அதை மாறி இன்னைக்கு வந்து பெண்கள் படித்து இன்னைக்கு பெண்கள் ஆண்களுக்கு இணையாக ஏன் ஒரு ஸ்டெப்பு மேலாவே இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு படிப்பும் அவங்களுக்கு இருக்கிற தைரியம் தான் காரணம். நேச்சுரல்ஸில் பார்த்தீங்கன்னா நிறையா வந்து நான் ஹவுஸ் ஒய்ஃப் ஃப்ரீ இந்தியா கிரியேட் பண்ணணும்னு என்னுடைய ஸ்லோகன். இன்றைக்கி நிறையா வந்து ஹவுஸ் ஹஸ்பண்ட்ஸை கிரியேட் பண்ணிட்டோம். பெண்களை விட ஆண்கள் அதிகமாக சம்பாதிக்கிற ஒரு நிலையை கொண்டு வந்திருக்கு நேச்சுரல்ஸ்னால் அதுக்கு வந்து காரணம் தான். கிரேட். வீணா மேடம், சாரோட வெற்றிக்கு காரணமாக நான் சொல்வது வந்து பிஸ்னஸ் ஆங்கிளில் இல்லை, ஒரு ஃபேமிலி பெர்ஸ்பெக்டிவில் எது முக்கியமான அம்சமாக இருக்குன்னு நினைக்கிறேன்? ஸோ அவரோட இது பார்த்தீங்கன்னா கிவிங் டு சொசைட்டி. இப்போ நிறைய போய் காலேஜஸ்லாம் பேசிகிட்டு இருக்காரு. ஸோ ஹி டாக்ஸ் அ லாட் அபவுட் ஹவு டு ஆண்டர்பிரினர்ஷிப் பற்றி. ஸோ ஐ திங்க் வாட் ஹி கிவ்ஸ் அவுட் வில் ஆப்வியஸ்லி ஃபேமிலிக்கும் இட் வில் பி பெனிஃபிஷியல். ஸோ ஐ திங்க் தட்ஸ் இஸ் ஃபேமிலி விஷயத்தில் இந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக அவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், இந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடு இருக்கலாம்னா எதை சொல்லுவீங்க? இல்லை, பிகினிங் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆரம்பிக்கும் போது நிறைய டைம் ஸ்பெண்ட் பிஸ்னஸில் தான் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். பிகாஸ் அப்போ டெவலப் பண்ணுறதால இப்போ வி டெஃபினெட்லி டைம் இருக்குது. அண்ட் அந்த வாட் வி மிஸ்ட் இஸ் சின்ன வயசில் அந்த பசங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணது. ஐ திங்க் வி கைண்ட் ஆஃப் மிஸ்ட் அ லிட்டில். ஐ ஃபீல் தட் இஸ் வாட் வி கட்டாயம். அந்த மாதிரி இப்போ பிஸ்னஸ்மேன் வந்து இப்போ லேட்டாக வருவாங்க, இல்லை வெளியில் டூர் போவாங்க, ஒரு முக்கியமான அக்கேஷனாக இருக்கும், வராமல்லாம் இருப்பாங்க. அந்த டைமில் நீங்கள் திட்டிருக்கீங்களா சார்? ஆமாம், நிறைய டைம் அந்த மாதிரி ஆயிருக்கு. அதுக்கு அவர் என்ன பதில் சொன்னார், எப்படி சமாளிச்சார்? இல்லை, அது என்னென்னா நாங்கள் 2 பேருமே அப்படி தான் மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அவ்வளோ இல்லை. பட் சில சாக்ரிஃபைசஸ் பண்ணாதானே யூ கேன் கம் அப் டு திஸ் திங். ஓகே, சாக்ரிஃபைஸ், அது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் அப்படின்னு. அதாவது சக்ஸஸ் ரிக்வயர் சாக்ரிஃபைஸ். சாக்ரிஃபைஸ் இல்லாமல் சக்ஸஸ் அடைய முடியும்னு நினைக்கிறது வந்து ஒரு மத்தாப்புத்தனமான ஆசை. இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு ரகசியத்தை சொல்லிடுறேன். நான் வந்து வீட்டோட மாப்பிள்ளை. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து நான் வந்து ஃபீல் பண்ணுறது வந்து எல்லா ஆண்களும் வந்து பெண்கள் வந்து இவங்க வீட்டுக்கு வர்றதுக்கு தவிர மாறி ஆண்கள் இன்னைக்கு வந்து ஆணாதிக்க சமுதாயம் மாறணும்னா ஆண்கள் வந்து பெண்கள் வீட்டுக்கு போனால் வந்து ரொம்ப நல்லா இருக்கும், அது வந்து சமனாகும் அப்படின்றது என்னுடைய. அப்போ இந்த கேள்வி கேட்குறேன் சார், வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறதுல இருக்கிற சாதகம் என்ன, பாதகம் என்ன? சாதகம் வந்து நிறைய. சாதகம் என்னன்னா, நான் என் பையனும் என் பொண்ணையும் வளர்த்தது ஃபுல்லாக எங்கள் மாமனாரும் மாமியாரும் தான். ஃபுல்லாக வளர்த்தது காரணத்தினால தான் நானும் வீணாவும் வந்து பிஸ்னஸில் கான்சென்ட்ரேட் பண்ண முடிஞ்சது. அது மிகப்பெரிய சாதகம். பாதகம் என்னன்னா வந்து அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. வீட்டில் இருந்தாலும் மனைவி, இப்போ ஆஃபீஸ் போனாலும் மனைவி, வெளியே போனாலும் மனைவி. ஓகே சார். ஷமீர் பாட்ஷா சார், இப்போ நிறைய பேர் வந்து பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க, ஆனால் ஃபேமிலி லைஃப்பில் வந்து, நான் ஃபேமிலி லைஃப் அப்படின்னு சொல்கிறது மனைவியின் உடல் ஆரோக்கியம் பற்றி கூட, மனைவி சாப்பிட்டாங்களா அப்படின்னு கூட அவங்க கேட்க டைம் இருக்காது, பசங்க நல்லா படிக்கிறாங்களா தெரியாது. இன்னும் சிலர் வந்து பெருமையாக சொல்லுவாங்க, என் பையன் வந்து என்ன படிக்கிறான்னு கூட எனக்கு தெரியாது, எல்லாமே என் மனைவி தான் பார்த்துக்கிட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. அது சரின்னு நினைக்கிறீங்களா? ஒருத்தர் ஃபேமிலி லைஃப்பை எப்படி பேலன்ஸ் பண்ணணும்னு சொல்லுவீங்க? சர்வீஸ் அபவ் செல்ஃப், தன்னலமற்ற சேவையை தன்னை விட சிறந்தது என்ற சர்வதேச ரோட்டரியின் தார்மீக கொள்கையை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். முதலிலே மாவட்டம்
3212 வந்திருக்கக்கூடிய அனைத்து நட்புறவுகளுக்கும் எங்களுடைய ரோட்டரி வணக்கங்களை சிறந்தாழ்த்தி கரங்கூப்பி தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய கேள்வி நம்முடைய வாழ்வினை எப்படி பிரித்திருக்கிறோம் என்று நமது விஜயன் அவர்கள் கேட்கிறாங்க. இதை நம்ம எல்லாமே யதார்த்தமாக பார்க்கும் பொழுது இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொருடைய குடும்பத்திலையும், நம்ம குடும்பத்தில் என்னுடைய குடும்பத்தை அனைத்தையும் மனைவி தான் சமாளிக்கிறாங்க. என்னுடைய துணைவியார் நாட் ஒன்லி ஷீ இஸ் டிஸ்ட்ரிக்ட் 3000 ரோட்டரியோட ஃபர்ஸ்ட் லேடி, மை பெஸ்ட் லேடி. இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதே மாதிரி குழந்தைகள் என்ன படிக்க வைக்கணும், அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத எல்லாமே அவங்க தான் கவனிச்சுக்கிறாங்க. அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. இன்க்ளூடிங் இது வணிகம் அப்படின்னு சொல்கிற காட்டிலும் ஒரு மருத்துவராக நாங்கள் செய்கிறது வந்து மருத்துவ சேவை. இதில் வந்து பொருள் ஆதாரத்தை விட பொருள் சேதாரம் தான் நிறையா இருக்குது. டு த ஃபேக்ட் தட் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் இஸ் லேக்கிங் இன் அஸ். முக்கியமாக அதை தவிர குழந்தைங்களுடைய படிப்பு எல்லாமே, நான் வந்து இப்போ வெளியே போனோம் அப்படின்னா எங்கே எந்த ஊர் போகிறீங்க, எப்போ வர்றீங்க, என்னென்னா உங்களுடைய இந்த வீக்கெண்ட் மேனேஜ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி இதை முடிச்சுட்டு டுடே ஆஃப்டர்நூன் we have to take a flight to Bangalore, from there to my surgeons conference tomorrow. நாளைக்கு வந்து போஸ்ட் கிராஜுவேட் சர்ஜரி போஸ்ட் கிராஜுவேட்ஸ்க்காக வேண்டி ப்ரொஃபஸர் டாக்டர் சமீர் பாஷா கோல்டு மெடல் எக்ஸாம் நாளைக்கு காலை நடத்திட்டு இருக்கோம். going to conduct this. இது எல்லாமே எடுத்து வச்சிருக்கக்கூடிய அனைத்து மெட்டீரியல்ஸ் அண்ட் அதற்காக வேண்டிய பண்ணிவிட்டு she will go back home and take care of the home. ஸோ வீடு அப்படிங்கிறது எப்படி இருக்கணும் அப்படின்னா, எல்லா பிரச்சனையும் வெளியே இருந்தாலும் நம்ம சமாளிச்சுக்கலாம், சவாலே சமாளி. ஆனால் வீட்டுக்குள்ளே போகும்போது அமைதியாக இருக்கணும். மனைவி நம்மளை இன்முகத்தோடு வரவேற்கணும். அவங்க கேட்டாங்களே திட்டுறீங்களா அப்படின்னு, அந்த திட்டல் கூட எனக்கு இனிமை. அவங்க என்ன மேலே என்ன மாதிரி சொன்னால் கூட அதையும் காதில் வாங்கிக்கணும். ஏன்னா இந்த உபதேசம் எல்லாம் இங்கே நான், குமரவேல், தினேஷ் எல்லாம் பேசுகிறோம், விஜயன் இவ்வளோ தைரியமாக பேசுகிறாரு அப்படின்னா இந்த மாதிரி பொது மேடையில் தான் நம்ம பேச முடியுமே ஒழிய வீட்டில் இந்த மாதிரி இந்த கருத்தெல்லாம் பேசினோன்னா அதெல்லாம் ரோட்டரியில் வச்சுக்கோங்க, இங்கே நடக்காது, நான் சொல்கிறத நீங்கள் கேளுங்க அப்படிம்பாங்க. இது வந்து உண்மை அப்படிங்கிறது மாதிரி மேடம் சிரிக்கிறாங்க. இப்போ சார் அப்படி எனக்கு இன்னொரு இது, இப்போ சார் மருத்துவராக இருக்கிறாங்க, ஆனால் ஆரம்பிச்சது வந்து எனக்கு எங்கள் ஊர் திருவிழாக்கள்ல எல்லாம் அந்த ஆர்கெஸ்ட்ரா ஆரம்பிக்கிறப்ப வணக்கம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்கல்ல, அந்த தமிழ் ரொம்ப அழகா இருந்தது சார். டாக்டர், மதுரைக்காரன் சார், நான் சிறப்பாக இருந்தது. இல்லை சார், மாவட்டம் 3000, ஆனால் என் வைஃப் வந்து ஷீஸ் ஃப்ரம் காரைக்குடி 3212. நம்ம பெரிய சார் பிடிச்சிக்கு தெரியும். சிறப்பு. அதனால நான் வந்து உங்கள் ஊருக்கு புகுந்த மாப்பிள்ளை. சிறப்பு சிறப்பு அதனால சிறப்பு. மாப்பிள்ளைக்கு ஒரு தனி மரியாதை உண்டு. புகுந்த ஊர் எனக்கு. இதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, ஒரு கேள்வி இருக்கு சார். இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல மனைவி திட்டுறதே வந்து இனிமையா அப்படி சுஷீலா பாடுற மாதிரி இருக்கும்லாம் சொன்னீங்கல்ல, அதெல்லாம் இப்போ நீங்கள்லாம் பக்குவப்பட்டுட்டீங்க, அது பாடலா கேட்குது. அங்கே அப்படி கேட்காது சார், அது சிக்கலா இருக்கும், எதிர்த்து என்னன்னு சண்டை வந்துரும்ல, அந்த பக்குவத்தை அடைகிற ரகசியத்தை சொல்லுங்க. அதே மாதிரி சண்டைன்னு வந்துச்சுன்னா நீங்க வந்து ஒய் ஃபைட் அண்ட் சரண்டர், ஸ்ட்ரைட்டாகவே சரண்டர். எதுக்கு சண்டை போட்டு அப்புறம் சமாதானத்தில் எல்லாத்துக்கும் நான் சொன்ன மாதிரி பொருளாதாரம் கிடையாது, பொருள் சேதாரம் தான் ஆகும். இந்த சேதாரம் ஆகக்கூடாது. முதல்ல சரிமா சார், நீங்க வந்து அக்ரிகல்ச்சர் வேணும். முதல்ல நம்முடைய இந்த நம்ம நாட்டுக்கு வேண்டியது முதல்ல அக்ரிகல்ச்சர், விவசாயம். ரெண்டாவது அக்ரிகல்ச்சர், அக்ரி பண்ணிக்கணும். எதுனாலும் ரெண்டே வார்த்தை, எது சொன்னாலும் சரிமா. என்ன இப்படி லேட்டா வந்துட்டீங்க, சாரிமா, முடிஞ்சு போச்சு. சரி சார், இந்த 2 வார்த்தையில முடிச்சிட்டேன் சார். சார் எனக்கு தெரிஞ்சு திருக்குறளை விட ரொம்ப ஔவையாரை விட ரொம்ப சிம்பிளா இருக்கு சார் இந்த கான்செப்ட். சரி சாரி அப்படின்னு. மேடம், மேடத்திட்ட கொடுங்களேன். நீங்க ஒரு கடுமையான கோவத்துல இருக்கிறீங்க, பெண்களுக்கு வாக்குவாதம் பண்றது பிடிக்கும், ஆர்கியூமெண்ட் பண்ணது, என்னங்க ஏன் வரலன்னா கேட்குறப்ப ஒரு மனுஷன் வந்து அவ்வளோ கோவமா பேசுறப்ப சரிம்மா சாரிம்மா அப்படின்றது எப்படி, அது உங்களுக்கு நல்லா இருக்குமா? அது ஒரு கட்டத்தில் போர் அடிச்சிடாதா? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் இது ஒரு சண்டைன்னு போட்டதே இல்லை இது வரைக்குமே. அதாவது சாறு போட்டது இல்லைன்றீங்க. எதுக்குமே சண்டை போட்டது இல்லை. ஏன்னா அவருக்கு பிடிக்காததை நான் செஞ்சதில்லை, எனக்கு பிடிக்காத அவர் செஞ்சது. எக்ஸலன்ட், டேக் ஹோம். இதுதாங்க நம்ம சொன்னது. ஒரு சின்ன விஷயத்துலயோ ப்ரொஃபஷனல் எனிதிங் வந்ததே இல்லை. பிடிக்கலன்னா செய்ய மாட்டேன், அவ்வளவுதான். செகண்ட் சீக்ரெட் என்னன்னா, அவர் என்ன சொன்னாலும் வேர்ட்டிக்கலாக தான் தலை ஆட்டிருக்க ஒழிய இப்படி ஆட்டினதே இல்லை ஒரு நாளும். அதனாலே சமாளிக்க முடியுது. ஓ, ஆனால் நிறைய பேருக்கு இந்த சிக்கல் இருக்குல்ல. இப்போ இன்னைக்கு ஃபேமிலி லைஃப்பை பார்க்குறப்போ டைவர்ஸ், விவாகரத்தெல்லாம் ரொம்ப அதிகமாக ஆயிட்டு இருக்கிறது. கருத்து முரண்பாடு 2 மாசத்துலேயே கருத்து முரண்பாடெல்லாம் சொல்கிறாங்கல்ல,
அப்போ ஒரு ஃபேமிலி லைஃப்பில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு 60 ஆண்டுகள் தாம்பத்தியம் நடத்தி வரக்கூடிய புரிதலை முன்பே புரிஞ்சுக்கணும் அப்படின்னா எப்படி இருக்கணும்? கிவ் அண்ட் டேக் எப்படி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லாரும் நினச்சிக்கிறாங்க கல்யாணம் ஆகிட்டு போனோன்னு பர்ஃபெக்டாக ஹஸ்பண்ட் இருக்கணும்னு. அது மாதிரி எதிர்பார்த்தா முடியாது. ஃபேமிலினா 2 உயிர்களை சேர்த்து வைக்கிறது தான் பேரண்ட்ஸோட டியூட்டி. நம்ம டியூட்டி என்னென்னா அண்டர்ஸ்டாண்டிங். ஒவ்வொருத்தருக்கும் ஃப்ளாஸ் இருக்கும், நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கிவ் அண்ட் டேக்கில் போகிறது தான் ஃபேமிலி. அதில் தான் ஹாப்பினஸ். அப்புறம் ஏன் சண்டை வருது? ஓகே, கிரேட் சார். தினேஷ் பாபு சார், ஏன் என்னை பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க? அதுக்கு இடையில வேற மனைவிட்ட வேற பேசுறீங்க, ஏதாவது கேட்டா போட்டு கொடுத்துறாதீங்கன்ற மாதிரி சொல்றீங்களா சார்? இல்லை, இப்படியே 2 பேரோடய முடிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கேன். சரி சார். இப்போ ரொட்டேரியன்லாம் இருக்கிறப்ப சார், இப்போ பொதுவாக இப்போ எங்கள் வீட்டிலே சொந்தக்காரங்க இப்போ இருக்கிறவங்கெல்லாம் வீட்டம்மாலாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இவர் என்னங்க எப்போ பார்த்தாலும் ரோட்டரின்னு அலைஞ்சிக்கிட்டே கிடக்கிறாரு. இது பெரிய நிறைய இடத்துல எல்லாம் கம்ப்ளைண்ட்டாக இருக்கும். இந்த சமூகத்துக்காகலாம் செய்கிறதெல்லாம் அவங்க பெருசாலாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண மாட்டாங்க. இது இல்லாமல் வெளியில் ட்ராவல் இப்படிலாம் இருந்துட்டு இருக்கப்ப ஃபேமிலி லைஃப் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா சரி சாரி மந்திராவை தவிர வேற ஏதாவது மந்திரம் உங்களுக்கு தெரியுமா? அமைதி. அமைதி. ஆமாம், சண்டை வரும், நம்ம பேசாமல் ஒரு நாள் இருந்துட்டோம்னா சண்டை தானாக தீர்ந்துடும். ஓ, சண்டை மறுபடியும் நம்ம ஆர்கியூ பண்ணோம்னா சண்டை வளர்ந்துட்டே இருக்கும். அவங்க கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸ்ல நிப்பாட்டிடுவாங்க. நம்ம அப்படியே அமைதியா காதுல வாங்கிட்டு சார் நான் கூட சார் இப்போ இந்தியா வந்து ரிஷிகளும் ஞானிகளும் யோகிகளும் வாழ்ந்த நாடுன்னப்ப நான் நம்பல சார். ஆக்சுவலா நான் நம்பல. இப்ப புரியுது சார், இந்த அமர்வுல புரியுதுங்க. உண்மையில கோட்டு போட்ட ரிஷிகள்லாம் இருக்கிறப்ப மத நல்லிணக்கம், அமைதி தான் ரோட்டரியோட தாரக மந்திரம்னு சார் சொன்னாரு. சிறப்பா இருக்குங்க மேடம். இப்போ வந்து ஒரு ஃபேமிலி லைஃப், குடும்பம் அப்படின்ற அந்த போர்ஷனை கடந்து போகலான்னு நினைக்கிறேன். சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சுக்கணும் அப்படின்னா டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். பிஸ்னஸுக்கு எவ்வளோ டைம் தரோம், அதுவும் குறிப்பாக பெண்கள் வீட்டு விசேஷ தினம்னா கட்டாயம் நீங்கள் அவர் இருக்கணும்னு நினைப்பீங்க. அவருக்கு ஒரு பெரிய பிஸ்னஸ் மீட்டிங்லாம் இருக்கும். இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை எப்படி மெயின்டைன் பண்ணணும்னு நினைப்பீங்க? ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி ஆக்சுவலாக நாங்கள் தான் ரொம்ப ஜூனியர்ஸ் நினைக்கிறேன். இது கொடுத்த முத்தன் நாச்சிக்கும் எபனேஷ் மெத்தன் சாருக்கும் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டாக் ஷோ அப்படின்னு சொன்னோன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன நினச்சோன்னா, அவர் சார் பேசுவார், நாங்கள் ஜஸ்ட்டு ஸ்பெக்டேட்டர்ஸாக இருந்தால் போதும் அப்படின்னு நினச்சி ஓகேன்னு சொல்லிட்டோம். இங்கே பார்த்தா நாங்கள் பேசணும், அவர் கேட்பார் அப்படின்னு சொன்னோன்னே ரொம்ப பீதி ஆயிடுச்சு. ஸோ கொஷினாவது முன்னாடியே சொல்லுவார், ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு நினச்சோம். அதுவும் இல்லை அப்படின்ட்டாங்க. ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லணும்னா நான் கொஞ்சம் அதில் ரொம்ப வீக் தான் கண்டிப்பாக. அவர் ரொம்ப பக்காவாக பிளான் பண்ணுவார். அது ரொட்டேரியன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். அதனால் இப்போ பிளானிங், அதோட எக்ஸிக்யூஷன் எல்லாமே அவர் தான். நான் அதுக்கு சப்போர்ட் பண்ணுவேன் எங்கள் ஃபேமிலியில். இப்போ ஏதாவது ஒரு முரண் வராதா? எந்த இடத்திலாவது முரண்பாடு அப்படின்றது இருக்கவே இருக்காதா? அது அப்படி வந்தால் அதை எப்படி சமாளிப்பீங்கன்றது? கண்டிப்பாக வரும். எங்கள் ஃபேமிலியில் என்னென்னா, நாங்கள் 2 பேருமே மேரேஜ்க்கு முன்னாடியே நாங்கள் ரிலேட்டிவ்ஸ். ஸோ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியல அப்படின்னா கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா எங்கள் ரிலேட்டிவ்ஸ் தானே. இப்போ இவர் எங்கள் அம்மாவோட லாஸ்ட் பிரதர் இவர். ஸோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்ததுன்னா அட்லீஸ்ட் அவங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க. தம்பி இதுக்கெல்லாம் போகிறான் அப்படின்னு அவங்க கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க ஃபேமிலியில். இதில் இப்போ ஹெல்த் கான்ஷியஸ் ரொம்ப முக்கியம். பெரும்பாலாக வணிகத்தில் இருக்கிறவங்க ட்ராவல் பண்ணுவாங்க, நல்லா சாப்பிட மாட்டாங்க, வெளியில் அந்த பிரச்சனைகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ஒருத்தர் எப்படி கையாளணும்னு நினைக்கிறீங்க? நம்ம ப்ரீ பிளான் பண்ணிக்கணும். அதுதான் இப்போ என்ன சொல்கிறோன்னா, நம்ம ஹெல்த்தியான ஃபுட் நம்ம எப்போயுமே கையில் ஃப்ரூட்ஸு நமக்கு எங்கே போனாலும் அவைலபிளாக இருக்கும். ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுக்கலாம். இல்லை நட்ஸு அந்த மாதிரி இது நம்ம ஸ்நாக்ஸ், அது நம்ம வெளியில் எங்கே போனாலும் உடனே நிறுத்தி டீ பஜ்ஜி அது சாப்பிட்றோம், எல்லாருமே பண்ணிட்டு தான் இருக்கோம். அந்த மாதிரி இல்லாமல் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நம்ம கையிலே வச்சுருந்தோன்னா நம்ம அன்ஹெல்தி ஃபுட் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணலாம். அதெல்லாம் அவர் ஃபாலோவே பண்ண மாட்டார். நான் தான் சொல்கிறேன். எங்கே போயிட்டு வந்தாலும் நான் காலையில் எழுந்திரிச்சு கொஞ்ச நேரம் வாக்கிங் போகலாம்ல, ஏதாவது ஒர்க் அவுட் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லுவேன். அவர் நாளைக்கு பண்ணுறேன், இங்கே பாரு நாளைக்கு அப்படின்னு சொல்லுவார். நான் சொல்கிறேன் டுமாரோ நெவர் கம்ஸ், இதே தான் சொல்லுவீங்க, இதை நீங்கள் பண்ணவே போகிறதில்லன்னு. அதுதான் கண்டினியூ ஆகிட்டு இருக்கு.
இப்போ அடுத்த கட்டமாக வணிகம் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லை, அதை நோக்கி தான் போகிறப்ப குமாரவேல் சார், இப்போ உங்கள்கிட்ட ஒரு பிஸ்னஸில் வெற்றி அடையணும் அப்படின்னா எல்லாருக்கும் வெற்றி அவ்வளோ சாதாரணமாக வந்துடுறதில்ல. வெற்றின்ற இலக்கு ஒன்று தான், அது போகிற பாதைகள் வித்தியாசப்படுதில்லை. உங்களுக்கான வெற்றி ரகசியம் என்னவா இருந்தது? எந்த சவால் பிரதானமாக இருந்தது? அதை எப்படி நீங்கள் கடந்தீங்க? வந்து உங்களுக்கு எல்லாரும் வந்து வெற்றியை நோக்கி தான் வந்து பயணிக்கிறோம் நம்ம. அதில் வந்து நிறைய இனிஷியல் ஸ்டேஜில் நிறைய வந்து தடங்கல்கள், நிறையா வந்து அந்த பிரச்சனைகள் வரும். நான் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்கிறது வந்து நான் சொல்லுவேன், நான் சக்ஸஸ் இஸ் லைக் நோயிங் த காம்பினேஷன் டு யுவர் நம்பர் லாக். அந்த நம்பர் லாக்கில் இருக்க நம்பரை நீங்கள் போட்டிங்கன்னா அந்த லாக் ஓப்பன் பண்ணுற மாதிரி சக்ஸஸுக்கு ஒரு பிஸ்னஸுக்கும் ஒரு நம்பர் லாக் இருக்குது. அந்த நம்பரை நீங்கள் அழகாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அந்த நம்பர் லாக் வந்து ஓப்பன் ஆகிடும். முதல்ல நம்ம போடும்போது 8 நம்பரில் 4 நம்பர் தான் நமக்கு போட தெரியும், மீதி 4 போட தெரியாது. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கரெக்ட் பண்ணி இம்ப்ரூவ் பண்ணுறது தான் வந்து அந்த சக்ஸஸுக்கான முயற்சி. ஒரு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த செட் ஆகிடும் பிஸ்னஸ், அதுதான் வந்து அந்த சக்ஸஸ் ரீச் ஆகிறோம். அதுக்கப்புறம் எங்களோட பிஸ்னஸில் நாங்கள் ஜெராக்ஸ் எடுக்கிறதா. இப்போ 716 சலூன் போட்டோம்னா முதல் சலூன் போடுறது சக்ஸஸ்ஃபுல் ஆக்கிறது தான் கஷ்டம். ஓகே, அதுக்கப்புறம் ஜெராக்ஸ் எடுக்கிற வேலை தான். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த முதல்ல இருக்கும்போது நிறைய நம்மளை அடித்து நம்மளை வந்து தயார்படுத்துறது தான் வாழ்க்கை வந்து நம்மளை அந்த மாதிரி அந்த சக்ஸஸ்ன்ற பாதையை நோக்கி நம்ம போகிறதுக்கான தயாராக வந்து நான் பார்க்குறேன். நான் இதில் குறிப்பாக இப்போ நான் உங்களையே பேசும் தலைமை நிகழ்ச்சியிலே நேர்காணலில் அந்த கேள்வி கேட்டிருந்தேன். இப்போ சலூன் அப்படின்றது எல்லாமே தொழில் தான், செய்யும் தொழில் தான் தெய்வம். ஆனால் சமூகத்தின் பார்வையில் மேடு பள்ளங்கள்லாம் இருக்குது. இப்போ இந்த தொழில் நான் செய்ய போகிறேன் அப்படின்றப்ப நிச்சயம் உறவுகள் சரி எல்லாருமே ஒரு அச்சத்தோடு பார்த்துருப்பாங்க. இன்னும் எள்ளி நகையாடுற வார்த்தைகள்லாம் வந்திருக்கும். இந்த விமர்சனங்களை எப்படி எதிர்கொண்டீங்க? இல்லை, உங்களுக்கு ஒரு பிளேயர் வந்து கிரிக்கெட் விளையாட போயிட்டாருன்னா ஸ்பெக்டேட்டர் என்ன சொல்கிறாருன்னு கேட்க ஆரம்பித்தாருன்னா அவரால் கேம் விளையாட முடியாது. நம்ம வந்து பிளேயரு, நம்ம வந்து கேம் விளையாட போயிட்டோம். இந்த சலூன் பிஸ்னஸ்ன்னு நீங்கள் டச் பண்ணதுனால ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு 3 வருஷத்துக்கு முன்னே காலையில் என்னுடைய சலூனுக்கு வந்து காலையில் ஒரு ஷேவ் பண்ணணும்னு சொல்லி குவிக்காக வந்து போனேன். நான் அங்கே இருந்த ரிசப்ஷனிஸ்ட்டுக்கு என்ன அடையாளம் தெரில. எனக்கு பாதி சந்தோஷம் பாதி வருத்தம். ஓ, இவ்வளோ பெரிய ஆளாக ஐட்டம்டா அப்படின்ட்டு. கொஞ்ச நேரம் உள்ளே போனால் அந்த ஃபஸ்ட்டு பர்சனுக்கு என்ன அடையாளம் தெரியல. இப்போ ரொம்ப வருத்தமாயிடுச்சு. 2வது பர்சன் வந்து பார்த்துட்டு வாங்க சார் அப்படின்னாப்புல. என்னை கஸ்டமராக ட்ரீட் பண்ணுறாரா பாஸாக ட்ரீட் பண்ணுறாரா தெரியல, அது தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். சரி, போய் சேரில் உட்காந்துட்டு எனக்கு கொஞ்சம் குவிக்காக ஷேவ் வேணும்ப்பா அப்படின்னு சொன்னேன். அவர் சொன்னார், நீங்கள் CK குமாரவேல் தானே அப்படின்னாப்புல. ஆமாம்ப்பா, தேங்க்யூ அப்படின்னு சொன்னேன். சார், நான் உங்களை ரொம்ப நாளாக பார்த்து உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு இருந்தேன், நல்ல காலம் நீங்களே சலூனுக்கு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னாப்புல. மேபி என்னுடைய ஃப்ரான்ச்சைஸ் பார்ட்னர் ஏதாவது இன்க்ரிமெண்ட் கொடுத்துருப்பாங்க, இல்லைன்னா ஏதாவது ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. என்ன விஷயம்ப்பான்னு கேட்டேன். அப்போ அந்த பையன் சொன்னாப்புல, நான் 14 வருஷமாக நான் இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறேன். முதல் 4 வருஷம் எங்கள் அப்பாவோட ஒர்க் பண்ணேன். எங்கள் அப்பா இஸ் கால்ட் அ பார்பர், ஐ வாஸ் கால்ட் அ ஹேர் ட்ரெஸ்ஸர். தென் நேச்சுரல்ஸை ஜாயின் பண்ணேன், ஹேர் ஸ்டைலிஸ்ட் ஆனேன், அதுக்கப்புறம் ஸ்டைல் டைரக்டர் ஆனேன், இப்போ சலூன் டைரக்டர் ஆகியிருக்கேன். தி வே இன் விச் ஐ ஸ்டார்ட் லுக்கிங் அட் மீ ஹஸ் சேஞ்ச்டு. என்னுடைய ஃபேமிலி லுக்ஸ் அட் மீ ஹஸ் சேஞ்ச்டு. சமுதாயம் என்னை பார்க்குற விதம் மாறிடுச்சு. என்னை பொறுத்தவரை அதுதான் ஒரு டேபு இண்டஸ்ட்ரியை டச் பண்ணி அதை ஆர்கனைஸ் பண்ணதுனால இன்னைக்கு ஒரு லைஃப் ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ஆயிடுச்சு. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கினா அன்னோயிங்லி அதை வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. கிரேட் சார். வீணா மேடம், இப்போ சாரோட ஜேர்னியை பார்க்குறப்ப இப்போ இங்கே இருக்கிற பல வெற்றியாளர்கள் அப்படின்னா சிகரத்தில் இருக்கிறாங்க. எல்லாரும் கோபுரத்தை பார்த்து தரிசனம் செய்வாங்க, பலருமே அஸ்திவாரத்தை பார்க்க மாட்டாங்க. அந்த ட்ராவல், அந்த ஜேர்னி, அந்த பெயின், அந்த ஸ்ட்ரகிள்லாம் இருக்காது. சாரோட ஜேர்னிலையும் நான் பார்த்துருக்குறேன், நிறைய ஸ்ட்ரகிள் இருந்திருக்கு, நிறைய பொருளாதார நட்டம், இடர்பாடுகள், நெருக்கடிலாம் இருக்குல்ல. அதை ஒரு ஒய்ஃபாக எப்படி அதை கேரி பண்ணீங்க? சாருக்கு எப்படி சப்போர்ட்டிவாக இருந்தீங்க? அதை சார் எப்படி கடந்து வந்தார்? சப்போர்ட்டிவாக இருந்தது வந்து ஓகே, நாங்கள் சொன்ன மாதிரி அம்மா அப்பா கூட தான் இருந்தோம். அண்ட் ஸோ இந்த ஃபினான்ஷியல் டைம்ஸில் ஃபேமிலி சப்போர்ட் இருந்தது. ஸோ வி வர் ஏபிள் டு ஹேண்டில் தோஸ் சுச்சுவேஷன்ஸ். சில அந்த பிகினிங் ஸ்டேஜஸில் நிறைய went through lot of financial problems இருந்தது. பட் ஐ திங்க் அந்த ஹோப் தட் ஒரு பெட்டர் ஃபியூச்சர் இருக்குன்றது, ஐ திங்க் தட் ஹோப் கெப்ட் அஸ் கோயிங் பேசிக்லி. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் ஆல் பார்ட் ஆஃப் த ஜேர்னி. ஒன்றும் அவ்வளோ
இது கொடுக்கல இம்பார்ட்டன்ஸ் டு தட். ஐ மீன் மீனிங் அது ரொம்ப பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஸோ தட் இஸ் ஹவ் இட் இஸ். கடந்து போகும் என்ற மனநிலையிலே தான் இருக்கீங்களா? ஷமீர் பாட்ஷா சார், உங்கள் துறை அப்படின்றது வந்து 24 மணி நேரமும் உயிர் காக்கிற ஒரு துறையில் இருந்துட்டு இருக்கிறீங்க. ஒரு பக்கம் மருத்துவம் அப்படின்னாலே வணிகமயமாகி விட்டதுன்ற பார்வையும் இருந்துகிட்டே இருக்கு. ஒரு அஸ் அ டாக்டரா நீங்கள் என்ன நினச்சிங்க? உங்களுடைய கனவு ஒரு மருத்துவத்துறைக்கு வந்த பிறகு என்னவா இருந்தது? நான் ரொம்ப எதிர்பார்த்த கேள்வி விஜயன். ஏன்னா ஒரு மருத்துவத்துறை என்பது மனிதனுக்கு செய்யக்கூடிய ஒரு மகேசன் சேவை. ஆனால் ஆஸ் அ டாக்டர் நான் செய்வது வந்து ஒரு ஹியூமன் சர்வீஸ். ஆனால் ரோட்டரியில் சேர்ந்தபோது தான் ரியலைஸ்ட் இட்ஸ் எ ஹியூமனிடேரியன் சர்வீஸ். ஒரு மானுட சேவை, மனித சேவையை தாண்டி ஒரு மானுட சேவை. ஏன்னா என்னுடைய ரோட்டரியில் என்னுடைய வயது 36ன்னு நம்ம பிரிஜி விஷயம் சொன்னாங்க. ஆனால் ரோட்டரியில் என்னுடைய வயது 50. இதே கோவையில் கிக்கானி பள்ளியில் என்னுடைய ரோட்டரி பயணம் இன்ட்ராக்ட் கிளப் ஆஃப் கிக்கானி ஸ்கூலில் ஆஸ் அ பிரசிடென்ட் தொடங்கியது. அது 10 ஆண்டுகள் கழித்து மதுரை மருத்துவக் கல்லூரியில் ரோட்ராட் கிளப்பில் பிரசிடெண்டாக அடுத்து என்னுடைய ரோட்டரி பயணம் தொடங்கியது. அதன் பிறகு ரோட்டரி கிளப் ஆஃப் திருச்சிராப்பள்ளி மிட் டவுன், அதில் 30 ஆண்டுகள் கடந்து இப்பொழுது 50 ஆண்டுகளாக நான் ரோட்டரி பயணத்தை இனிதே ரசித்து கொண்டிருக்கின்றேன். பிகாஸ் ரோட்டரி இஸ் அ வே ஆஃப் லைஃப். நமக்கு இது ஒரு வாழ்வியல் பாடமாக இருக்கின்றது. இது நம்ம அனைவருக்கும் ஒரு சேவை மனப்பான்மை கொடுத்துருக்குது. அதே மாதிரி மருத்துவ படிப்பு என்கிறது ஒரு கடினமான படிப்பு. கிட்டத்தட்ட 10 ஆண்டு உழைப்பு. நம்முடைய லைப்ரரி இப்போ மாதிரி இந்த ஃபிங்கர் டிப்ஸ்லாம் கிடையாது. யூ ஹேவ் டு கோ டு லைப்ரரி, ப்ரௌஸ், எம்ஆர்டி, மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் டிபார்ட்மெண்ட், அதோட கிளினிக்ஸில் போய் பேஷண்ட்டை பார்க்கணும். வி நெவர் ஹேட் ஆல் திஸ் இன்வெஸ்டிகேஷன்ஸ். நான் மருத்துவ படிப்பை முடித்ததுக்கு அப்புறமும் என் கூட உறுதுணையாக இருந்தது என் மனைவி தான். ஒவ்வொரு முறையும் என்னுடைய மேற்படிப்பு, பட்ட மேற்படிப்பு, வெதர் இட் இஸ் இன் ஜெர்மனி ஆர் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ். அது பிறகு வந்தது நுண்துளை அறுவை சிகிச்சை, இந்த லேப்ராஸ்கோபிக் சர்ஜரிக்கு. இந்த லேப்ராஸ்கோபிக் சர்ஜரி யாரும் கேள்விப்பட்டதே கிடையாது. இதுக்கப்புறம் இதுக்காக வேண்டிய மேற்படிப்பினை போகும்போது என் மனைவி உறுதுணையாக இருந்தாங்க. ஐ வெண்ட் அவுட் சைட். அங்கே வி ஹேட் டு ஸ்டே அவுட். அண்ட் ஜெர்மனியில் காலையில் 8 மணிக்கு குளிர் இருக்கும், சூரிய வெளிச்சமே இருக்காது. மாலை 6 மணிக்கு திரும்பவும் மிகவும் கும்மிருட்டு. ஏன்னா அந்த சமயத்தில் வின்டரில் நாட்கள் மிகவும் சுருங்கி இருக்கும், சம்மரில் நாட்கள் மிகவும் பெருசாக இருக்கும். காலையில் 4 மணிக்கு வெளிச்சம், நைட் 9 மணி வரைக்கும் வெளிச்சமாக இருக்கும். ஸோ அந்த இடங்களில் இருந்து பயின்று மீண்டும் வந்து யாம் பெற்ற இன்பம் இவ்வையகம் பெரு. அப்போது நான் இதை ஆரம்பிக்கலை. இதே கோயம்புத்தூர் டாக்டர் பழனிவேலு, சென்னையில் டாக்டர் கிருஷ்ணராவ், நான் 3 பேரும் ஆரம்பித்த இதை அனைவருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு மனப்பான்மை இருந்தது. இதுவரைக்கும் ரோட்டரியில் எனக்கு சொல்லிக் கொடுத்தது, நான் கற்றுக் கொடுத்த யாவருக்கும் இதுவரை ஒரு நயா பைசா கட்டணமாக நான் வாங்கியதே கிடையாது என்பது மிக மிக முக்கியம். இன்க்ளூடிங் டாக்டர் எபினேஷ் பென்சம். He is an example for I never collected a single paisa as இதுவரை டீச் பண்ணது 250 பேர். இதை வச்சு எல்லாமே அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை தான் டாக்டர்கள் எப்படி வாழ்கிறாங்க, எப்படி இருக்காங்க அப்படின்னு பார்க்குறது. ஏன்னா டாக்டர் வந்துட்டு ஒரு கசங்கின சட்டையோ கிழிஞ்ச சட்டையோ தலை வாராமல் போய் ஒரு பேஷண்ட்டை பார்த்தேன்னா பேஷண்ட் மேலே நம்பிக்கை வராது. பேஷண்ட்டுக்கு நம்பிக்கை வரணும். த எடிஃபிஸ் ஆஃப் டாக்டர் பேஷண்ட் ரிலேஷன்ஷிப் இஸ் ஃபெய்த். ஒரு மருத்துவரிடம் ஒரு பிணியாளர் வந்து அவரோட வைத்தியம் ஏற்றுக்கணும் அப்படின்னா அவருக்கு அவர் மேலே நம்பிக்கை வரணும். ஆக முக்கியமாக அந்த நம்பிக்கை என் மேலே எப்படி வரணும் அப்படின்னா, when I am there as an active man, அப்போ தான் அவர் வந்து அதுவும் முக்கியமாக நான் செய்யக்கூடியது ஒரு அறுவை சிகிச்சை. அந்த அறுவை சிகிச்சையில் வந்துட்டு வெற்றிகரமாக அமையணும் அப்படின்னா அந்த நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை அவருக்கு என் மேலே வரணும். அந்த நம்பிக்கையில் இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் டஸ் நாட் நாக் ட்வைஸ். யார் கதவை தட்டுறீங்க? நான் வாய்ப்புங்க. இல்லை வாய்ப்பு இருக்க முடியாதுங்க. ஏன்? வாய்ப்பு 2 முறை கதவை தட்டாது, ஒரே முறை தான். அதே மாதிரி அறுவை சிகிச்சை செய்வது என்பது ஒரே முறை தான். இந்த வாய்தா வாங்கிக்கிங்க, அடுத்த வாட்டி வாங்க, அப்புறம் அப்பாயின்மெண்ட்லாம் கிடையாதுங்க. அதே மாதிரி இரவில் நான் மனிதனுக்கு வந்து ரோட்டரி சொல்லுது 3 முறையாக, நீங்கள் இப்போ பிரிச்சிருக்க மாதிரியே 3 முறையாக. ஒன்று வந்து நிச்சயமாக உங்களுடைய குடும்பம், 2வது நீங்கள் செய்யக்கூடிய சேவை, அது வந்து வணிகத்துறையாக இருக்கலாம், ஆசிரியர் தொழிலாக இருக்கலாம், பொறியியல் தொழிலாக இருக்கலாம், மருத்துவத்துறையாக இருக்கலாம். 3வது தான் ரோட்டரி. அதே மாதிரி நம்முடைய நாட்களும் ஒவ்வொன்றும் 3ஆக பிரித்திருக்கின்றோம். முதல் 8 நம்முடைய உழைப்பிற்கு, அடுத்த 8 நமது உறக்கத்திற்கு, 3வது 8 நமது உறவிற்கு. ஸோ உழைப்பு, உறக்கம், உறவு, இது 3க்கும் ஒவ்வொன்றா பிரித்து ஒவ்வொரு கொடுத்துக்கிட்டே இருக்குது நம்ம ரோட்டரியும். ஆக இப்படி இருக்கும் பொழுது உறக்கமும் நிம்மதியாக இருக்க வேண்டும். சில சமயம் எனக்கு வந்து சரியாக தூக்கம் இருக்காது, திரும்பி படுத்துக்கிட்டு இருப்பேன். என்னுடைய மனைவி வரக்கூடிய கேள்வி, என்னாச்சு உங்களுக்குன்னு கேட்க மாட்டாங்க, பேஷண்ட்டுக்கு என்னாச்சுன்னு கேட்பாங்க. மேபி அந்த சமயத்தில் ஐ வில் பி ஒண்டரிங், நான் ஒரு கால் பேடர் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பேன், ஒரு லிவர் ஆப்ரேஷன் பண்ணியிருப்பேன், இன்னும் அவனுக்கு வயிறு உப்புசம் இருக்குது, என்னவா இருக்கும் அப்படின்னு அந்த மனசில் ஓடிக்கிட்டு இருக்கும். ஸோ
it will not allow me to sleep well. ஸோ இந்த பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா, வீட்டுக்கு போகும்போது அது வெளியே இருக்கக்கூடியதுன்னு சமாளிச்சுக்கலாம், ஆனால் மருத்துவத்துறையில் இது நிச்சயமாக இருக்கும். அதே மாதிரி மேடம் அவங்களுடைய மகப்பேறு மருத்துவர்களையும் அந்த குழந்தை எப்போ வரும் அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கும். வாட் வி கால் மாஸ்டர்லி இன்ஆக்டிவிட்டி அண்ட் வாட்ச்ஃபுல் எக்ஸ்பெக்டன்சி. அந்த சமயத்தில் அவங்க வந்து உட்காந்து பார்க்கக்கூடியது ஒவ்வொன்றும். இப்போ வந்து யாரும் பொருளை பற்றி யார் நினைக்க போகிறாங்க, இந்த சமயத்தில் அந்த டெலிவரி ப்ராக்ரஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான். அந்த சமயத்தில் நான் கூட இருந்து அவங்களுக்கு ஆறுதலாக இருந்து பார்த்துக்கிறது எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருப்போம். ஸோ ஒருவருக்கு ஒருவர் ஒரு ஆறுதலாக இருக்கக்கூடியதான் ஒரு மருத்துவ சேவை. இந்த மருத்துவ சேவையை எங்களுக்கு கொடுத்துருக்கிறது ரோட்டரி. அதற்காக வேண்டி அதுவும் முக்கியமாக அந்த கோவிட் டைமில் தேங்க்ஸ் நம்ம ஆர்ஐடி ராஜு சார் அண்ட் ஆர்ஐடி நம்ம அனிருத்தா சொன்ன மாதிரி we were able to get disaster grants-ங்க. எங்கள் மாவட்டம் கிட்டத்தட்ட 15 கிராண்ட்ஸ் எங்களுக்கு கிடைச்சது ஒரே நாளில். சாயங்காலம் அப்ளை பண்ணுவோம், நைட் 1 மணிக்கு எங்கே அப்ரூவல் வந்துடும். 5 கோடி அளவுக்கு we were able to do 15 grants in 3,000 thanks to Rotary. It was wonderful disaster grants. ஏன்னா disaster grants அப்படிங்கிறது ரோட்டரிக்கு கிடைக்கவே இல்லை. we never knew. அப்போ வந்துட்டு we never had only the matching grants and இந்த மாதிரி directed gifts அந்த மாதிரி இருந்தது. I wrote to the trust, I wrote to everybody including Gulam sir and also to John Germ at that time. அப்போ வரல. ஏன்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்குலாம் கடற்கரை இருக்குது, அடிக்கடி உங்களுக்கு வந்து சுனாமி வரும், அடிக்கடி வந்து புயல் வரும், அடிக்கடி வந்து சீரழிச்சிட்டு போயிடும். ஆனால் எங்களுக்கு வந்து அப்படி கிடையாது. தமிழகத்தில் மையமாக நடுநாகமாக இருக்கக்கூடிய திருச்சியிலிருந்து புதுக்கோட்டை வரைக்கும் ஒரு புயல் அடிச்சதுங்க, ஒக்கி புயல் அப்படின்னு. அந்த புயலில் கஜா புயல், அந்த கஜா புயலை தான் we learned that we never had. அதுக்கப்புறம் கேட்டதில் we got the disaster grants. அந்த disaster grants primary contact the district governor, DRFC sign பண்ணும். 24 hours you will be given $25,000. That is because the Rotary is so great that it gave us disaster grant for the first time 4 years ago. மிகப்பெரிய கைதட்டலாம். Great. To make Raju sir very happy and also our Aniruddha sir very happy. That was the first time. So this is how we did all these things, sir. Thank you. சைலா மேடம், உங்கள்கிட்ட இப்போ ஒரு மருத்துவராக இருக்கிறீங்க, சேவை மனப்பான்மை, ரோட்டரிலாம் இருந்துட்டு இருக்கிறீங்க. 2 ஆப்ஷன்ஸை வாழ்க்கை தரும். நீங்கள் நிறைய சம்பாதிக்கலாம், வணிகத்தை விரிவுபடுத்திக்கிட்டே போகலாம், இல்லை ஒரு பீரியடில் எனக்கு இது போதும் சமூகத்துக்கு அப்படின்னு. அதை எப்படி பேலன்ஸ் பண்ணுறது? ஒரு துறையில் எதை வெற்றியாக பார்க்கணும்? ஆரம்பத்துலேருந்தே தொழில், நம்ம தொழில் என்ன படிச்சிருக்கோம், என்ன பண்ணுறோம், அதில் தான் எங்களுக்கு கான்சென்ட்ரேஷன். அடுத்தது தான் அதை இம்பார்ட்டன்ஸே கொடுக்கல. மணி வர்றது வரும், நம்ம வந்து சின்சியராக ஒர்க் பண்ணணும். அதுவும் 2 பேருக்குமே எமர்ஜென்சி. அவர் சர்ஜன், எனி டைம் நைட்டில் தூங்கிட்டு இருப்போம், திடீர்னு எமர்ஜென்சி கேஸ் வரும், போவார், பண்ணுவார். எனக்கும் நல்ல தூக்கத்தில் இருப்போம், திடீர்னு டெலிவரிஸ் வரும். எல்லாமே நம்மளோட பர்சனல் இதெல்லாம் விட்டுட்டு ப்ரொஃபஷனலில் கான்சென்ட்ரேட் பண்ணி அதைத்தான் பண்ண முடியும். பணங்கிறது 2ஆம் பட்சம் தான். அது எத்தனையோ தடவை எத்தனையோ இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ்க்கு காரில் ஏறி குழந்தைங்களோட உட்காந்துருவோம், கேஸ் வந்தாலும் இறங்கிடுவோம், அவ்வளோதான். அந்த ஃபங்க்ஷனுக்கு போக முடியாது. அதுக்கெல்லாம் நம்மளும் மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். குழந்தைங்களும் அதுக்கு யூஸ்ட் ஆகிட்டாங்க. அதனால இந்த ப்ரொஃபஷன் அவங்களும் ப்ரிஃபர் பண்ணிட்டாங்க 2 பேருமே. குழந்தைகளை எப்படி தயார்படுத்துனீங்க, எப்படி புரிய வச்சிங்க? குழந்தைங்க மெயின் இன்ஸ்பிரேஷன் அவங்க அப்பா தான். ஓ, அவரை பார்த்து வெறும் படிப்பு ப்ரொஃபஷன் சம்பாதிக்கிறதுனா அவங்க நிச்சயம் அந்த ஃபீல்டுக்கு வந்திருக்க மாட்டாங்க. I am proud to say my son is a urologist and my daughter is a urogynecologist. 2 பேரும் they are doing well by God's grace. ஆனால் இதெல்லாம் இன்ஸ்பிரேஷன் அவங்க அப்பா தான். ஏன்னா ஒன்லி ப்ரொஃபஷனாக அவங்க வந்திருக்கவே மாட்டாங்க. இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ரோட்டரியில், சோஷியலி, எல்லா அசோசியேஷன்லேயும் இவர் நிறைய பேசுகிறதெல்லாம் பார்த்து தான் அவங்களும் they are doing now. ஆக்சுவலாக இன்னொரு டேக் ஹோம் நான் நினச்சேன், சாரோட பேசிகிட்டு இருந்தேன் நேற்று இந்த ப்ரோக்ராம் பற்றி. அப்போ அவர் சொன்னது குழந்தை வளர்ப்பில் ரொம்ப முக்கியம். குழந்தைகள் படித்து தெரிந்து கொள்வதை விட பார்த்து தெரிந்து கொள்வது தான் அதிகம். எத்தனை அப்பாக்கள் தன் பிள்ளைகளுக்கு ரோல் மாடலாக இருக்க போகிறார்கள், அதில் தான் பிள்ளைகளினுடைய வெற்றி இருக்குனார். அற்புதமான டேக் ஹோமுங்க, உண்மையிலே ஒரு அற்புதமான கருத்து. பிள்ளை வளர்ப்பில் ரொம்ப சிறப்பானதுங்க. தினேஷ் பாபு, ஓகே. சில்ட்ரன், குழந்தைங்க வந்து அவங்க ஒன்றும் கற்றுக்கிறது இல்லை, தி இமிட்டேட்டர்ஸ், நம்மளை பார்த்து அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தினேஷ் பாபு சார், இப்போது ஒரு முக்கியமான பாயிண்ட், நம்ம தொழில் வணிகம் அந்த வெற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு முன்னாடி இப்போது ரொட்டேரியனாக இருக்கிறதுல இருக்கிற ப்ரௌட் மொமெண்ட், அது எவ்வளோ ஒருத்தரை மாற்றுதுன்றதை பற்றிலாம் ஜமீர் பாட்ஷா சார் சொன்னாங்க. நீங்கள் இந்த ரோட்டரிக்குள்ளே வந்த பிறகு உங்கள் வாழ்க்கையில் உங்கள் ப்ரொஃபஷனில் ஏற்பட்ட மாற்றம்னு எதை சொல்லுவீங்க? முக்கியமாக சொல்கிறதுன்னா லீடர்ஷிப் குவாலிட்டி வந்து நம்ம ரோட்டரிக்கு வந்ததுக்கப்புறம் பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் ஆச்சு. டிசிஷன் மேக்கிங்,
அதுக்கு வந்து முன்னாடி இருந்த ரோட்டரிக்குள்ளே வர்ற முன்னாடி இருந்த தினேஷ் வேற, ரோட்டரியில் பிரசிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் உள்ள தினேஷ் வேற. ஓ ஆமாம், அந்த பிரசிடென்ட் பீரியடுங்கிறது வந்து நம்மளுடைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் அப்படின்னு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக ரோட்டரியில் வந்து எவ்ரி ரோட்டரியன் ஷுட் டேக் த போஸ்ட். அது வந்து அது கண்டிப்பாக வந்து அவங்க வந்து அந்த பிரசிடென்ட் போஸ்ட்டை வந்து கண்டிப்பாக எடுக்கணும். அதில் எடுத்து சின்சியராக ஒர்க் பண்ணாங்கன்னா அது கண்டிப்பாக அவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கும். எந்த டெசிஷன் எடுக்கனாலும், எந்த பிளானிங் பண்ணுறதுனாலும் அது வந்து நீங்கள் ரோட்டரிக்கு வந்து அதை நம்ம நினைக்கலாம். நம்மளோட பிஸ்னஸில் வந்து அதுக்கு கண்டிப்பாக 100% வந்து அது யூஸ் ஆகுது. நான் அனுபவபூர்வமாக உணர்ந்திருக்கேன். ரம்யா மேடம், இப்போ சார் ப்ரொஃபஷனலில் அவரோட ட்ராவலில் ஆஃப்டர் மேரேஜ் தொழில் நிமித்தமாக அவர் சந்தித்த மிகப்பெரிய சவால்னு நீங்கள் எதை பார்க்குறீங்க? அதை அவர் எப்படி கடந்து வந்தார்? இதுக்கு நான் அவர் தான் பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன். சொல்லுங்கள் சார். ஸோ இது அந்த ப்ரீவியஸ் கொஷினுக்கு ஐ வாண்ட் டு ஆட் ஆன். சின்ன வயசுல இருந்தே எனக்கு தெரியும் அவரை. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, தினேஷ் அப்படின்னாலே ரொம்ப கோவப்படுவான் சட்டுன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. அவரோட ஃபேஸ்புக் ஐடியில் கூட பேரன்பும் பெருங்கோபமும் கொண்டவன் அப்படின்னு வச்சிருப்பாரு. அவருக்கு அடையாளம். கல்யாணத்துக்கு முன்னாடி இல்ல இப்பயும் வச்சிருக்காரு. இப்பயும் வச்சிருக்காரு. அப்படிதான் இருந்தாரு அன்னைக்கு. ஆனா ஒரு ஃபெலிசிட்டேஷன்ல விஜயகுமாரி மேம் பேசும்போது சொன்னாங்க, தினேஷ் அப்படின்னாலே ரொம்ப அதாவது அடக்கமாகவும் எதையும் ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கே ஷாக்கிங் ஆயிடுச்சு. ஸோ இது நம்ம ஹஸ்பண்டை தான் சொல்கிறாங்களா அப்படின்ற மாதிரி. அந்த அளவுக்கு ரோட்ரி தான் கண்டிப்பாக அவரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணியிருக்கு. அவர் பர்சனாலிட்டி சேஞ்ச் கூட கண்டிப்பாக அவருக்கு நிறைய ரோட்ரியில் அந்த பொறுமை கற்றுக் கொடுத்துருக்கு. அதுக்கு நான் ரோட்ரிக்கு ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கொஷின் அவர் தான் ஆன்சர். உங்களோட சோதனையான காலகட்டம், அதை எப்படி கடந்து வந்தீங்க? என்னுடைய சோதனையான காலகட்டத்தில் என்னோட கூட நின்னது அவங்க தான். சொல்லப்போனால் கண்டினியூஸாக 3 ப்ராஜெக்ட் வீடு கட்டினேன், பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணேன். ரெண்டும் வந்து ஒரே காலகட்டத்தில் நடந்தது. அந்த முடிந்த உடனே வந்து கோவிட். ஓகே. என்னுடைய தொழில் தான் வந்து கோவிடில் வந்து ஃபஸ்ட்டு லாக்டவுன் பண்ணுறதும் எங்களோட தொழிலில் தான், லாஸ்ட்டு ஓப்பன் பண்ணுறதும் எங்களோட தொழில் தான். அப்படி தான் இருந்தது. அப்படி இருக்கும்போது எனக்கு இருந்த சேமிப்பெல்லாம் போட்டாச்சு. பேங்க்கில் மிகப்பெரிய கடன். என்னை வந்து ஒரு அந்த கடன்காரன் அப்படிங்கிற ஒரு இக்கட்டான நிலையிலேருந்து என்னுடைய காப்பாற்றினது வந்து என் மனைவி தான். அவங்களுடைய தொழில் தான் என்னை வந்து அந்த நேரத்தில் வந்து என்னை காப்பாற்றுச்சு. கண்டிப்பாக அதுக்கு வந்து நான் அந்த இக்கட்டான சூழ்நிலையை வந்து என்னை ஒரு அந்த பேங்க் லோன்லேருந்து எல்லாத்தையும் வந்து என்னை வந்து கட்டுவதற்காக உதவியது வந்து அவங்களுடைய தொழில். அந்த டாக்டருங்கிற ப்ரொஃபஷன் உயிரை பணைய வைத்து அந்த நேரத்தில் வந்து போய் அவங்க தொழில் பார்த்ததோட செயல் தான் இன்னைக்கு தினேஷ் வந்து மறுபடியும் மீண்டு எழுந்து வந்ததுக்கு காரணமாக இருக்கிறது. அதுக்கு அவங்க கண்டிப்பாக நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி. நிகழ்ச்சியினுடைய அமர்வின் இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். எல்லாரும் ஒரு வரியில் பதில் சொல்லணும். அப்படி சொல்லி அது அந்த விஷயத்தை அவங்க எடுத்துகிட்டு போகலாம் வீட்டுக்கு, அவங்க வாழ்க்கையில் பயன்படுத்தலாம். மேடம், உங்கள்கிட்ட இருந்து சொல்கிறேன், இவருடைய வெற்றிக்கு எது பிரதான காரணம் அப்படின்னா நீங்கள் எதை நம்புறீங்க? அவரோட ஹார்ட் ஒர்க், கடின உழைப்பு. இது எங்கள் ஃபேமிலியில் என்ன சக்ஸஸ்னால், அவங்க சொன்ன மாதிரி நான் ஒரு 2 கேள்வி தான். என்னென்னா, ரோட்டரியில் பிஸியாக இருக்கிறதுனால நான் 2 கேள்வி தான் கேட்பேன். இன்னைக்கு வீட்டில் ஊரில் இருப்பீங்களா இல்லையா, அது ஃபர்ஸ்ட் கொஷின். அடுத்த கொஷின் வந்து இன்னைக்கு சாப்பிட வருவீங்களா இல்லையா அப்படின்றது செகண்ட் கொஷின். ஸோ அதுக்கு நமக்கு ஆன்சர் தெரிஞ்சால் போதும், ரோட்டரி ஃபேமிலியில் எல்லாமே பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம். கிரேட். தினேஷ் சார், இப்போ சமூகம் அப்படின்னு நம்ம வாங்கிட்டே இருக்கிறோம், நமக்கு தேவைகள் இருந்துகிட்டே இருக்குது, கன்சியூமரிசம் நம்மளை அந்த நெருக்கடிக்கு தள்ளி இருக்கு. சேவை சமூகத்துக்கு செய்யணுன்ற எண்ணம் இருக்குல்ல, அது என்ன பலனை தருது நமக்கு? மன திருப்தி தான் சார். சேவைங்கிறது ஒரு போதை. கண்டிப்பாக அந்த சர்வீஸுங்கிறது நமக்கு வந்து அதில் உள்ள இறங்கிட்டோம்னா அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு போதை தான். அது வந்து நமக்கு என்ன கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் விட நம்ம என்ன கொடுக்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் அதோட விஷயம் இருக்கே தவிர வேற எந்த விதமான மன திருப்தியை தவிர வேற எந்த விதமான விஷயங்களும் நம்ம அந்த சேவையிலேருந்து நம்ம எடுத்துக்க போகிறதில்ல. கிரேட் சார். குமாரவேல் சார், இப்போது சமூகம் சார்ந்து அப்படின்றப்ப நம்ம 2 முக்கியமான விஷயம் தரோம். பணத்தை கொடுக்குறோம், நம்முடைய நேரத்தை கொடுக்குறோம். சில நேரங்களில் பெரிய பணக்காரர்களுக்கு பணம் பெரிய பொருட்டல் இல்லை, ஆனால் நேரம் ரொம்ப பெருசு. நேரத்தை கொடுப்பது, ஒரு பெரிய பேரிடர்னா அங்கே போய் உதவுவது, அதுக்காக உழைச்சிட்டே இருக்கிறது இல்லை. அது வாழ்க்கையில் என்னவா மாறுது? அது என்ன நிறைவை தருதுன்னு நினைக்கிறீங்க? இல்லை, மணி அண்ட் பவர் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் குட் பீப்புள் வில் பில்ட் அ கிரேட் கண்ட்ரி.
மணி அண்ட் பவர் இன் தி ஹேண்ட்ஸ் ஆஃப் பேட் பீப்புள் வில் டெஸ்ட்ராய் அ குட் கண்ட்ரி. ஸோ இன்னைக்கு வந்து இந்தியாவில் நிதர்சனமாக நடந்துட்டு இருக்கிறது அதுதான். ஓகே. அதனால தான் நான் எல்லா குட் பீப்புளையும் எல்லா பணக்காரங்களையும் வந்து இன்னைக்கு வந்து சொசைட்டிக்கு ஏதாவது செய்யணும். காந்தி ரொம்ப அழகாக சொல்வார், சமுதாயத்தின் நலனில் தான் தனி மனிதனின் நலமும் அடங்கி இருக்கிறது அப்படின்னு சொல்வார். ஓகே. தனி மனிதன் மேலே வந்துட்டோம், சமுதாயம் மேலே வந்துருச்சா அதுக்கு நம்ம செய்ய வேண்டியது நம்மளோட கடமை அப்படின்னு பார்க்கணும். மேடம், பொதுவாக பெண்கள் வந்து சமூக நலன் சார்ந்து ஆண்கள் இருக்கிறப்ப அதுக்கு தடை போட்டு, வேண்டாங்க நமக்கு பையன் இருக்கான் பொண்ணு இருக்கான் நம்ம சேர்க்கணும், எல்லாத்தையும் இப்படிலாம் செலவு பண்ணிடக்கூடாது அப்படின்ற கேள்விகள் கேட்பாங்க. சார் கூட பேசுகிறப்ப அவர் சொன்னார், நான் $60,000 கொடுத்துருக்குறேன், உனக்கு எந்த சேதாரமும் வந்துடாதம்மா, பட்டுப்புடவைக்கும் நகைக்கும்லாம் சார் சொன்னார்ல. அந்த மனநிலையிலிருந்து எப்படி பெண்கள் மாறி நீங்கள் உதவுங்கன்ற இடத்துக்கு வரீங்க? அது ஐ திங்க் இண்டிவிஜுவலாக நீங்களும் ஐ மீன் பண்ணணும்னு ஆசை. இப்போ ரோட்டரியில் சொல்கிறாங்கல்ல எல்லாருமே, இது ஐம் ஆல்சோ பார்ட் ஆஃப் ரோட்டரி. ஸோ ஐ திங்க் யூ சி அண்ட் வென் யூ டூ சொசைட்டி பண்ணும்போது, இப்போ நாங்களே நிறைய ஃபிசிக்கலி சேலஞ்ச் விஷுவலி சேலஞ்ச் பீப்புளுக்கு நிறைய விமெனுக்கு ட்ரைனிங் பண்ணி, ஃப்ரீ ட்ரைனிங் பண்ணி அவங்கள கெரியர் டெவலப் பண்ணுறோம். ஸோ ஐ திங்க் இட் கம்ஸ் வித்இன் யூ. எல்லாருமே வாண்ட் டு டூ, நோபடி இஸ் வாண்டிங் டு ஹோல்ட் எவ்ரி திங் ஃபார் தெம்செல்ஸ். எல்லாருமே எதுவும் பண்ணணுன்றது ஐ திங்க் டுடே சொசைட்டி பீப்புள் வாண்ட் டு கிவ் பேக். ஸோ ஐ திங்க் இட் கம்ஸ். மேடம், நீங்கள் உங்களுடைய எதிர்காலம் சமூகத்திற்கு ஒரு மகத்தான மருத்துவராக இதை செய்யணும் அப்படின்னு என்ன ஆசை ஏதாவது இருக்கா? எதிர்கால ஆசைன்றது ஏதாவது இருக்கா? மருத்துவம்ங்கிறதே சேவை. சேவை தான் ஆரம்பத்துலேருந்தே செஞ்சிட்ருக்கோம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நல்லாவே செய்கிறாங்க. குறிப்பிட்டு சொல்கிறதுன்னா தன்னலமற்ற சேவை. ரோட்டரியில் அதே தானே மோட்டோ, அதே மாதிரி தான் மெடிக்கல் ஃபீல்ட்லேயும் தன்னலமற்ற சேவை தான். ரெண்டுமே கம்பைண்டாக நாங்கள் செய்கிறதுனால இன்னும் கொஞ்சம் மனசுக்கு ஹாப்பினஸ் கிடைக்கிது. மகிழ்ச்சி, சிறப்பு. சார், நிறைவாக உங்கள்கிட்ட ஒரு மனிதன் தன்னலத்தை உடைக்கிறது அப்படின்றது அது சாதாரண அல்ல. அதுவும் உலகமயமாதலுக்கு பிறகு எல்லாமே வாழ்க்கை முழுவதும் இயந்திரம், பொருள் எல்லாமே காசு, தண்ணி கூட காசு, நாளைக்கு காற்று கூட காசு. அப்படின்றப்ப எந்த இடத்துல எனக்கு இது போதும், தன்னலம் போதும், பொது வாழ்க்கைக்கு வரேன், வானப்பிரஸ்த நிலையை எப்படி அடைய முடியும்னு நினைக்கிறீங்க? எப்படி வர்றது அந்த இடத்துக்கு? நல்ல கேள்வி சார் இது. ஏன்னா இந்த கேள்விக்கு வந்து பதில் சொல்லணும் அப்படின்னா எஸ் ஆர் நோ சொல்ல முடியாது. நம்ம ஆர்ஐடி ராஜு சாருக்கு தெரியும், ஐ மீன் எக்ஸ்பர்ட் விட்னஸ். இப்போ வந்து எஸ் ஆர் நோ சொல்ல முடியாது. இப்போ வக்கீல் கேட்டால் நீங்கள் பொண்டாட்டி அடிக்கிறது நிறுத்திட்டியா அப்படின்னா ஆமான்னு சொன்னால் இது வரைக்கும் அடிச்சுட்டு இருந்தால் இப்போ நிறுத்திட்டான்னு அர்த்தம். இல்லைன்னு சொன்னால் இன்னும் அடிச்சுட்டு தான் இருக்கான் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து எஸ் ஆர் நோல சொல்லவே முடியாது. ஐ ஹாவ் டு பி வெரி வெரி கிளாரிஃபை பண்ணி சொல்ல வேண்டி இருக்கு. ஏன்னா நம்ம அதான் நேற்று கூட விஜயன்ட்ட பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன் நான், இது வந்து நம்ம அவை பிராட்டி ரெண்டே சொல்லிட்டாங்க, ஆனா ஆவனான்னு சொல்லிட்டாங்க. அறம் செய்ய விரும்பு. அறம் இது நிச்சயமாக நாம் அனைவரும் இருப்பவர் அனைவரும் செய்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரே ஒரு மிகப்பெரிய ஒரு சேவை அறம். ஏன்னா மாதா பிதா குரு தெய்வம் இது நம்ம கேள்விப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இந்த நாளிலும் சொல்லாதது மித்ரம், நண்பர்கள். அந்த நட்பு என்ற அந்த மிகப்பெரிய சொத்தை இங்கே இருக்கக்கூடிய அனைத்து நட்பு எனக்கு கொடுத்தது ரோட்டரி. நாம் அனைவரும் ஒரே இனம், யாதும் ஊரே யாவரும் கேளீர். அதே மாதிரி அவங்க சொல்லி முடிச்சிட்டு அடுத்து சொன்னது வேறு எதுவும் சொல்லலை, ஆறுவது சினம். ஆக சினம், அந்த கோபம் கொள்வது, எப்படி பொறுமையை கையாள்வது, அது நம்ம இதயம் அண்ணாச்சி முத்துக்கிட்ட தெரிஞ்சுக்கணும். அது எப்படி அப்படின்னா, இப்போ யாராவது உங்களுக்கு வந்து ஒரு வேண்டாத ஒரு ஃபோன் கால் வரும், தெரியும் உங்களுக்கு எப்படி அப்படின்னு. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், 1 2 3 4 5 அப்படின்னு எண்ணிக்கிட்டே இருக்கணும். என்ன அப்படின்னா அது வரைக்கும் உங்களுடைய பொறுமை கொஞ்சம் கொஞ்சமாக வர வர அந்த சினம் அடைஞ்சிக்கிட்டே வரும். இது 10 வரைக்கும் எண்ணிக்கிட்டே இருக்கணும். இதே மாதிரி திடீர்னு ஒரு அசிஸ்டன்ட் கவர்னர் கூப்பிட்றாரு, ஒரு ஆர்சி கூப்பிட்றாரு, எபினேஷ் பென்ஜம் கூப்பிட்றாரு, செல்வா கூப்பிட்றாரு, சார் அந்த கான்ஃபரன்ஸ் இது வரலை அப்படின்னா இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு 100 வரைக்கும் எண்ணலாம் சார். நீங்கள் எண்ணிக்கிட்டே இருக்கலாம். 1 2 இது என்ன பதில் சொல்கிறதுன்னு யோசித்து சொல்கிற வரைக்கும் கஷ்டமாக இருக்கும். ஆனால் அதே சமயத்தில் உங்கள் மனைவி கூப்பிட்டாங்கன்னா தயவு செய்து என்றதை மட்டும் நிறுத்தவே நிறுத்தாதீங்க, எண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள் கடைசி வரைக்கும். இதுதான் வாழ்க்கையின் வெற்றிக்காக வேண்டிய மிகப்பெரிய சூட்சுமம். த பிக்கஸ்ட் டேக் ஹோம் மெசேஜ் இஸ், உங்களுடைய மனைவியை நீங்கள் உங்களுடைய பூஜித்து அவர்களுடைய எப்பொழுதுமே வீட்டின் மகாலட்சுமி என்று இருந்தார்களே ஆனால் நிச்சயமாக உங்களுடைய வீடு சுபிட்சமாக இருக்கும். நீங்கள் வீட்டிலும் ஜெயிக்கலாம், வெளியிலும் ஜெயிக்கலாம். ஏன்னா வெளியில புலி, வீட்டிலையும் புலி. வெளியே புலி, வீட்லேயும் துர்கா உடைய வாகனம் எது?
புலி தான், அந்த புலி மேல தான் அவங்க வாங்க போறாங்க. சோ ரெண்டு வகையிலையும் நம்ம புலினா என்று சொல்லி ஆண் மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சர்டிபிகேட்டை கொடுத்து, பெண்களுக்கு அதை மிகப்பெரிய சர்டிபிகேட்டை கொடுத்து விஜயனுக்கு ஒரு கன்க்ளூடிங் ரிமார்க் கொடுத்திருக்கேன். தேங்க்யூ வெரி மச் சார். கிரேட் சார். நான் வந்து வீட்ல புலி மாதிரி இருப்பார் அப்படின்னு நான் இதுவரைக்கும் வேறையா நினைச்சுக்கிட்டு இருந்தேங்க. வாகனம் சிறப்பு சிறப்புங்க. ரொம்ப நான் முன்பே சொன்ன மாதிரி கலகலப்பா போனாலும் வாழ்க்கைக்கான நிறைய செய்திகளை இந்த அமர்வு சுமந்துட்டு வந்தது. பொதுவாக இந்த மாதிரியான நிகழ்வு வடிவமைப்பை வந்து செய்ய மாட்டாங்க. இதில் இருக்கிற நுட்பம் என்ன, போர் அடிச்சிருமோ என்ன அப்படின்லாம். ஆனால் ஒரு தைரியமாக இப்படி ஒரு நிகழ்வை கொண்டு வந்திருக்கிறாங்க. நிச்சயம் எனக்கு என்ன சந்தோஷம்னா, இந்த 1 hour, இந்த 1 மணி நேரம் உங்கள் வாழ்க்கையின் ஒரு முக்கியமான தருணமாக, உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு தருணமாக அமைஞ்சிருக்கும். அதுக்காக முத்து சாருக்கு வந்து என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகள். இப்போவும் நீங்கள் பலத்த கரோலி கொடுக்கலாம். பிபியில் சுகரும் குறையும், டிப்ரெஷன் குறையுமா. ரொம்ப சிறப்பு. இந்த பெரும் வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி கூறி, இங்கு அமர்ந்திருக்கிற பெண்கள் வெற்றியாளர்களின் துணைவியர், அவரை வந்து இதுவரைக்கும் கணவன்மார்கள் வார்த்தைகளால் வந்து கௌரவிச்சாங்க. ஆனால் இந்த மேடையில் வந்து விருதுகளால் கௌரவிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நற்றுணை சுமதி வேலுமணி விருதை வழங்குவதற்காக ஆளுமை வேலுமணி அவர்களை மேடைக்கு நான் அழைக்கிறேன். பலத்த கரவொலிகளோடு இந்த அமர்வை பெண்மையை போற்றுவோம், பெண்களை போற்றுவோம், வாழ்க்கையை சேவையுள்ளதாக மாற்றுவோம் என்கிற செய்தியை சொல்லி இந்த அமர்வை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி. Sound check. Thank you, madam. Thank you, madam. Thank you, madam. Thank you. And I kindly request the dignitaries to please be seated. I kindly request all the dignitaries to please be seated. A small announcement, and I kindly request the mementos to be paused for a minute. And from the entire crowd, or standing ovation kodutharlangla. Such a wonderful laughter session, and one of the best panels that I've ever witnessed. So I kindly request all the dignitaries to please be seated and enjoy a standing ovation for a minute. Thank you so much for the wonderful session that you all gave us, and a special thanks to the moderator for making it such a lively and fun laughter session. Thank you so much, all of you. And over to the mementos. Thank you so much everybody for joining in, and I kindly request அவர்கள் வழங்குகிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். நற்றுணை சுமதி வேலுமணி விருது. I kindly request everybody to please stay back. We are moving on to the next session, so I kindly request everybody to please. அப்படியே மெமோட்டோஸ் எல்லாத்துக்கும்